ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவே என் ஜீவன் ஊழியத்தின் சார்பாக உங்களை இந்த நாளிலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை யோபு என்ற புத்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பரலோக நல்ல பிதாவே, இந்த வார்த்தையோடு கூட இருந்து நீர் வெளிப்படும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கண்களாலே காணாதபடிக்கு எத்தனையோ காரியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே எவ்வளவு பேர் தன்னுடைய கண்களாலே ஆசீர்வாதத்தை காணாமல், ஆரோக்கியத்தை காணாமல், சுகத்தை காணாமல், பலத்தை காணாமல், சத்துவத்தை காணாமல், தேவன் தன்னோடு கூட இணைந்து காணப்படுகிற அந்த ஐக்கியத்தை, சமாதானத்தை காணாமல் மரித்து போகிறார்கள். ஆனால் யோபு சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். இந்த வார்த்தையிலே 3 விதமான காரியங்கள். ஒன்று யோபுவின் விசுவாசம், இன்னொன்று யோபுவின் நம்பிக்கை, இன்னொன்று மூன்றாவது ஒரு காரியம் யோபுவின் உறுதி இதிலே காணப்படுகிறது. அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய உறுதி, இந்த மூன்றும் சேர்ந்துதான் மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பாக, அந்நிய ஜனங்கள் பார்ப்பதற்கு முன்பாக என்னை ஆசீர்வதிப்பதை, நான் ஆசீர்வதிக்கப்படுவதை, நான் தப்பிவிக்கப்படுவதை என் கண்களே காணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் இன்றைக்கு 10 வருடம் 20 வருடங்கள் சபைக்கு போனாலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்தை ஏன் காண முடியவில்லை? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக என்னாகமம் புத்தகத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்னாகமம் என்ற புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேலாயாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயரின் குமாரனாகிய பேலாயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லரின் தரிசனத்தினை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தன் கண்களாலே காண வேண்டுமானால் முதலாவது அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே அந்த பாவத்தை செய்வதற்கு முன்பாக ஆதாமுடைய கண்களும் ஏவாளுடைய கண்களும் திறந்திருந்தது. அது ஆவிக்குரிய கண்கள். என்றைக்கு அந்த பாவத்தை அவர்கள் செய்தார்களோ, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு உலக பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பேலாயாம் தேவ மனுஷனாய் இருந்தாலும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும், அவனுடைய கண்கள் திறக்கப்படாத நிலையில் இருந்தது. பார்க்கிறான், பேசுறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஆனாலும் கூட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் ஒரு தேவ மனுஷனுக்கு உலக பிரகாரமான கண்கள் திறந்திருந்ததினாலே தன் சொந்த கண்களினாலே தேவனுடைய தரிசனத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 4வது வசனம் பாருங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி தேவனுடைய பாதத்திலே தாழ விழும் பொழுது, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான் எனக்கு ஐக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறார் என்று சொல்லி தாழ விழும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பெருமையை தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆக முதலாவது, உங்கள் கண்களாலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே, உலக பிரகாரமான கண்கள் மூடப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே தாழ விழுவீர்களானால் உங்கள் கண்கள் திறக்கப்படும். 2வது, எப்பொழுது கண்கள் திறக்கப்படுமா? எப்பொழுது நம்முடைய கண்களாலே பார்ப்போமானால்
லூக்கா என்ற புத்தகம் 11ஆம் அதிகாரம், நல்ல அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா என்ற புத்தகம் 11ஆம் அதிகாரம் 34, 35, 36வது வசனம். பைபிள் சொல்லுகிறது, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். 34வது வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் காணப்படும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், முதலாவது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் விழ வேண்டும். இரண்டாவது, எப்பொழுது நம்முடைய கண்களாலே ஆசீர்வாதத்தை காண முடியுமானால், இங்க வேதம் சொல்லுகிறது, கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அநேகருக்கு கண்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் கண் இருக்குது. ஆனால் அந்த கண்களிலே தெளிவு இல்லை, அந்த கண்களிலே நிதானம் இல்லை, அந்த கண்களிலே எதை பார்த்தாலும் குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தான் இருக்கிறதே தவிர அந்த கண்களிலே தெளிவான பார்வை கிடையாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ மனுஷனானாலும் சரி, விசுவாச மக்களானாலும் சரி, உன் கண்கள் தெளிவாய் இருக்குமானால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். சரீரம் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் காணப்படும். அப்படியானால் என்ன? முதல்ல கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, கண்கள் தெளிவாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, கண்களிலே இருள் இருக்கக்கூடாது. நான்காவது, கண்கள் கெட்ட கண்களாய் இருக்கக்கூடாது, தேவனை பார்க்கிற நல்ல கண்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கண்கள் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொந்த கண்களாலே நம்முடைய ஆசீர்வாதத்தை காணும்படியாய் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நிறைய காரியம் இருக்குது. இப்ப யோபு எதை பார்த்தார் என்பதை சொல்லி இந்த செய்தியை நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். யோபு என்ற புத்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 42வது வசனம், அதிகாரம் 42ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு எட்டாததையும் எனக்கு அறியாததையும் நான் அலப்பினேன் என்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு முதலாவது எதை பார்க்கிறார்? ஒரு வசனம் பாருங்க, 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் காதினால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையில உறுதி இருந்தது, நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது, பாவ அறிக்கை இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் 42ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் கண்கள் இப்பொழுதோ உம்மை காண்கிறது. உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையில்லை. தேவனால் ஆசீர்வாதம் கொடுக்கிற அந்த காரியம் தான் நமக்கு தேவை. ஆனாலும் கூட என்னை ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்ப்பேன். ஆனால் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும்படியாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எதை பார்க்கிறாரு? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவர் கண்கள் காண்கிறது. அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர், சகலத்திலும் சகலமாய் இருக்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறவர் என்று சொல்லி அவருடைய பார்வை, அவருடைய கண்கள் முதலாவது காண்கிறது. இரண்டாவது, அந்நிய கண்கள் அல்ல, அவரை நான் பார்ப்பேன் என்ற வார்த்தை பாருங்க. 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை 42ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறார், இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன். அவர் சொன்னார், என்ன சொன்னாரோ அதன்படியே கர்த்தரை காணும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றார். இது இரண்டாவது. முதலாவது, சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவருடைய கண்கள் கண்டது. இரண்டாவது, ஆசீர்வதிக்கிற தேவனை அவருடைய கண்கள் கண்டது. மூன்றாவது காரியம் 10வது வசனத்தில் பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது எதை அவர் பார்க்கிறார்? மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, உபத்திரப்பட்டவங்களுக்கு, நிந்தையாய் இருக்கிறவங்களுக்கு, அவமானத்தில் இருக்கிறவங்களுக்கு, பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது தன்னுடைய சிறையிருப்பு தன்னுடைய சரீரத்தில் மாறுவதை யோபனுடைய கண்கள் கண்டது. மூன்றாவது காரியம்.
நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்களேன். மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் போராடி பாருங்களேன். முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பு மாறுவதை உங்கள் கண்கள் காணும். நான்காவது எதை பார்க்கிறார்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதை அவருடைய கண்கள் கண்டது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். இரட்டத்தனை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை அவருடைய கண்கள் கண்டது. சரீரத்தில் நல்ல சுகம், நல்ல பலன் வந்தது. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி கர்த்தரை பார்க்கும்படியான காரியங்களை கண்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 5வது எதை பார்க்கிறவருடைய கண்கள்? 11வது வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன்னவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாயித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். மனுஷனுடைய தயவு கிடைத்தது. யாரெல்லாம் அவரை விட்டு விலகி போனாங்க, இனஜன பந்துக்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாம் விலகி போனாலும் கூட ஒரு காலகட்டம் வந்தது. அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார், கர்த்தரை பார்த்தார், விசுவாச அறிக்கையிட்டார். இவையெல்லாம் நடந்தவுடனே தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். யோபுவும் சுகமடைந்தார், சிறையிருப்பு மாறியது. நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காரியம் அங்கே நடந்தது. எல்லா சகோதர சகோதரிகளும் அவர்களை விட்டு போன எல்லாரும் வந்து யோபுவுக்கு ஆறுதல் சொல்லி அவருக்காக வருத்தப்பட்டு அவரோடு கூடியிருந்து மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு வருவதற்காக அவருடைய தயவு யோபுவுக்கு கிடைத்தது. ஒவ்வொரு பொண்ணு ஆபரணம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 5வது காரியம், இனஜன பந்துக்கள் எல்லாம் விலகி போனவங்க அத்தனை பேரும் யோபோடு கூட வந்து சேரும்படியான ஒரு பாக்கியத்தை அவருடைய கண்கள் கண்டது. கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 16வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு காரியம். எந்த மனைவி தேவனுடைய நாமத்தை தூஷித்து உன் உயிரை விடுவாயாக என்று சொல்லி கேலி பேசினாலும் அந்த மனைவி மீண்டுமாய் வந்து யோபிடத்தில் ஒப்புரவாகி மீண்டுமாய் அவர்கள் இணைந்து வாழ ஆரம்பித்தார்கள், குடும்பம் நடத்த ஆரம்பித்தார்கள். மீண்டுமாய் 10 பிள்ளைகள் பிறந்தது. அவருடைய பெண் பிள்ளைகள் போல தேசத்தில் யாரும் அழகுள்ளவர்கள் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய விசுவாச அறிக்கை, அவருடைய பாவ அறிக்கை கர்த்தரை மேன்மைப்படுத்தியது. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட 5 காரியங்களை அவரை கண்டார். முதல் காரியம் என்ன? சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவருடைய கண்கள் கண்டது. 2வது, உம்மை நான் பார்ப்பேன் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்ததினாலே, அவரை நான் பார்ப்பேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்ததினாலே 2வது, பிதாவாகிய தேவனுடைய அவருடைய கண்கள் கண்டது. 3வது, அவருடைய சரீரத்தில் இருக்கிற சிறையிருப்பு மாறுவதை கண்கள் கண்டது. 4வது, எல்லா ஜனங்களும் வந்து அவரோடு சேர்ந்து ஒப்புரவாகிறதை, சமாதானமாய் வருகிறதை, அவருக்கு உதவி செய்கிறதை, ஒத்தாசை செய்கிறதை, தயவு பண்ணுகிறதை அவருடைய கண்கள் கண்டது. அடுத்த காரியம், எந்த மனைவி கேவலப்படுத்தி வெளியே போனாலோ அவளோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அவளை மன்னிக்கிற ஒரு பாக்கியத்தை, மீண்டுமாய் அவளோடு கூட சேர்ந்து 10 பிள்ளைகளை பிறக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். ஆகவே இந்த நாளிலே அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களாலே நிச்சயமாக ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பரலோக நல்ல பிதா, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் இழந்து போனார்களோ, எதையெல்லாம் அவர்கள் பறி கொடுத்தார்களோ, அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அந்நிய கண்கள் அல்ல, மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பாக இவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணும்படியாய் தேவன் பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.